ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிஓடி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிற கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஓடி அப்படிங்கிற ஒரு கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. பிஓடி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கிறது தெரியும், பட் தமிழ்நாட்டில் காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன வரும், இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் அப்ராட் போகலாமா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் யாருக்குமே தெரியாது. இந்த வீடியோவில் இதோட காலேஜஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன வரும், இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அப்ராட் போக முடியுமா இல்லையா, தமிழ்நாட்டில் இன்கேஸ் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா என்ன விதமான சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத முதற்கொண்டு சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க போகிறவங்க பிஓடி எடுக்க போகிறீங்க இல்லை பேராமெடிக்கல் ஒரு பெட்டரான டிபார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிஓடி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்டோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். 12th முடிச்சவங்களால தான் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ண முடியும். இதோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் நீங்கள் படிப்பீங்க. 4 வருஷம் காலேஜ் லைஃப்பில் படிப்பீங்க. லாஸ்ட் 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்காக கொடுப்பாங்க. ஸோ மற்ற நீங்கள் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா 3 வருஷம் படிப்பீங்க, 1 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. பட் இந்த பிஓடி பிபிடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் படிப்பீங்க, லாஸ்ட் 6 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. பட் ஃபீஸ் வைஸ் நீங்கள் பே பண்ணும்போது 4 வருஷத்துக்கு மட்டும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் போதும். டியூஷன் ஃபீஸ் சொல்கிறேன், 4 வருஷத்துக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். லாஸ்ட் 6 மாதம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு 9 காலேஜஸ் மட்டும்தான் இந்த பிஓடிக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் சொல்கிறேன். இது போக டீம்டு காலேஜஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜில் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு 9 காலேஜஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அந்த 9 காலேஜில் பெரிய இருக்கு அப்ராக்சிமேட்டாக 25லேருந்து 30 சீட்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த கால்குலேட் படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 250-260 சீட்ஸ் கிட்ட உங்களுக்கு வருஷத்துக்கு பிஓடி வரும். இது போக டீம்டு காலேஜ்னு பார்க்கும்போது ஓவரால் ஒரு வருஷத்துக்கு 350 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக முடிப்பாங்க. தமிழ்நாட்டில் இந்த வருஷம் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணவங்க கிட்டத்தட்ட 67,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்ளை பண்ணாங்க. ஸோ இந்த 67,000 ஸ்டூடெண்ட்ஸில் இந்த பிஓடி வெறும் 350 கால்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். இந்த 67,000 பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸில் வெறும் 350 பேர் தான் பிஓடி படிக்கிறாங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பெரிய விஷயம், ரொம்பவே வேல்யூ அதிகம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம்டு காலேஜஸ் போனீங்கன்னா அது டீம்டு காலேஜில் ஒரு சில விதமான ஃபீஸ் வாங்குவாங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். அப்ராக்சிமேட்டாக பெரிய இருக்கு 2 lakhs எப்படினாலும் உங்களுக்கு செலவாயிரும். நான் இன்க்ளூடிங் ஹாஸ்டலையும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு சில காலேஜஸில் பிஓடி ரொம்ப டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிறனால டொனேஷன்ஸ்லாம் வாங்குவாங்க. பட் டொனேஷன்ஸ் இல்லாத காலேஜஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ பெரிய ஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 2 lakhsலேருந்து 2.5 lakhs வரையும் தாராளமாக செலவாகும். இன்க்ளூடிங் ஹாஸ்டலோட நான் சேர்த்து சொல்கிறேன். ஸோ 4 years நீங்கள் செலவு பண்ணி படிக்கிறதுக்கு 8 lakhs செலவாகும். இது போக நீங்கள் போக வர செலவு, எக்ஸாம் ஃபீஸு, யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 9 lakhsலேருந்து 9.5 lakhs வரையும் உங்களுக்கு செலவாகும். லாஸ்ட் 6 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஓகே, இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி படித்து இந்த டிபார்ட்மெண்ட் படித்து முடித்த பிறகு நல்ல வேலைக்கு போக முடியுமா, நல்ல ஜாப் உள்ள ப்ரொஃபைலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஓடி அப்படிங்கிறது ஒரு பெட்டரான டிபார்ட்மெண்ட். தமிழ்நாட்டில் யாருமே இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா இதோட ஜாப் ப்ரொஃபைல்ஸ் தான். அதாவது ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிறது யாரெல்லாம் ஹாபியாக இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட், அதுக்கு வந்து ஃபியூச்சரில் அவுட்புட் கிடையாது, நம்மகிட்டலாம் யார் எக்ஸசைஸ் பண்ண வருவா, இப்படிலாம் தப்பாக விளங்கி வச்சுருக்காங்க. அதனால் அந்த டிபார்ட்மெண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபிசியோதெரப்பியே யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டையும் கண்டிப்பாக சூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இது ஒரு மெயின் ரீசன், அதாவது இது எக்ஸசைஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை உங்களால் ஓனாக வைக்க முடியும். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படிங்கிறது மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மறுவாழ்வு மையத்தை நம்மளால் ஓனாக வைக்க முடியும். அது வந்து எந்த ஒரு மறுவாழ்வு மையமாக வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக ட்ரிங்கிங்ஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து மென்டல் ரீதியாக வந்து அவங்க ரொம்பவே மைண்டில் வந்து ரொம்பவே அட்டாச் ஆகிருக்காங்க, அவங்க வந்து ரொம்பவே கொலாப்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ அவங்கள மாற்றக்கூடியது, இல்லை வந்து உடல் ரீதியாக மாற்றக்கூடியது, உடம்பு கண்டிஷனில் மாற்றக்கூடிய, இந்த மாதிரி எந்த ரிலேட்டடாக வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து மறுவாழ்வு மையத்தை வந்து உங்களால் வச்சுக்க முடியும், ரீஹாபிலிட்டேஷனை உங்களால் வச்சுக்க முடியும். அது இதில் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிஓடிக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த பிஓடி டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களால் போக முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணக்கூடியவங்களுக்கு உங்களால் வந்து கேசஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். அதாவது சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஓடி வந்து ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி பிபிடியும் வந்து ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உள்ளதுலேயே ஒரு பெஸ்ட் டிபார்ட்மெண்ட், பேராமெடிக்கலில் சூப்பரான தரமான டிபார்ட்மெண்ட், சம்பளம் அதிக கிடைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் தாராளமாக சொல்கிறோம். இது வந்து ஒரு டாக்டரேட் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஓனாக கிளினிக்காக வச்சு பிஓடி, அதை ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டாக உங்களால் ரன் பண்ணிக்க முடியும். இதிலே ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஓடி இருக்குது, மாஸ்டர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தான் காலேஜஸ். அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு 40லேருந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அந்த மாஸ்டர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாப் சைடு ஏதாவது ப்ரொஃபஸராக நீங்கள் போனாலே நீங்கள் எக்கச்சக்கமாக சம்பாதிக்கலாம். ஸோ நம்ம ரிவ்யூ வச்சு கேட்டதில் பிஓடி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டோட சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் செலக்ட் ஆகி போனவங்களுக்கு 40,000 42,000 வரையும் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு 35லேருந்து 38 வரையுமே கோர் பண்ணுறாங்க. ஸோ உள்ளதுலேயே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா தாராளமாக இந்த டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்ராடுக்கு போகிறதுனால தாராளமாக போகலாம். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போலும். கல்ஃப் கண்ட்ரிஸும் உங்களால் ட்ரை பண்ண முடியும். அதே மாதிரி யூரோப் கண்ட்ரிஸும் உங்களால் ட்ரை பண்ண முடியும். ஸோ கல்ஃப் கண்ட்ரிஸ் போனீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு 1,20,000 1,50,000 ரூபா வரையும் சேலரி கொடுத்துட்ருக்காங்க. யூரோப் கண்ட்ரீஸில் ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்தும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம் இன்னும் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வெளியே வருவீங்க. ஸோ ஜாப்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்ராட் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உள்ள பொருளாதாரத்துக்கு இப்போ வாங்கக்கூடிய சேலரி கண்டிப்பாக அப்போ டபுள் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பிஓடி யாராவது எடுக்க போகிற மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு காம்படிஷன் யாருமே கிடையாது. ஒரு பெட்டரான டிபார்ட்மெண்ட் நம்ம ரிவ்யூ வச்சு கேட்டதிலே ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அந்த பிஓடியை சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பிஓடி இப்போ காலேஜை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா பிஓடி சீட்ஸ் ரொம்ப கம்மிங்கிறனால ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜஸ்லையுமே சீட்டு ஃபில் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா டொனேஷன் சொல்லுவாங்க. இன்கேஸ் டொனேஷன்ஸே இல்லாமல் பிஓடி ரொம்பவே கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் 4 வருஷம் மட்டும் பே பண்ணால் போதும், லாஸ்ட் 6 மாதத்துக்கு ஃப்ரீயாகவே ட்ரைனிங் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் ஏதாவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஒரு நம்பர் ஷோ ஆகும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பிஓடி காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது, அதில் ஆஸ் ஆஃப் நவ் எந்தெந்த காலேஜஸ்லாம் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் பிஓடி படிக்கிறவங்க கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. அப்படி பிஓடி படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்ப்போம். தேங்க்யூ.